ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்குற மொபைல் வந்து S21 அல்ட்ரா. S21 அல்ட்ரா ஆல்ரெடி ஒன்று இருக்குது. 9500 ஒன்று போட்டிருக்கோம். பேக் டோர் உடஞ்சது. இது வந்து பேக் டோர்லாம் உடையலை, பட் ஆனால் கோடு இருக்குது. ஸோ இதில் கோடு இருக்குது. அதே மாதிரி அதையும் எடுத்து காட்டிடுறேன். ஏன்னா ரெண்டையும் மென்ஷன் பண்ணுவோம். இதுவும் 9500, அதுவும் 9500 தான். பேக் டோர் உடஞ்சிருக்குன்னு பின்னாடி வந்து ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இதுலேயும் கோடு தான். இதை அதுவும் இது கொஞ்சம் தான் வித்தியாசம். ஒன்றும் அதிக வித்தியாசம் கிடையாது. இதில் பவர் பட்டன் மிஸ்ஸிங். நீங்கள் டபுள் டிக் பண்ணி பண்ணணும். இதெல்லாம் பேக் டோர் உடஞ்சிருக்கு. பவர் பட்டன் வந்து ஒன்றும் இல்லைங்க, 10 ரூபா தாங்க. அது வாங்கி மாட்டணும், அதுதான் ஒரு பெரிய விஷயம். ஒரு கிராட்ச் கூட இல்லை. ஓப்பன் பண்ணாது. ஆமாம், ஓப்பன் பண்ணாது. விலை எவ்வளோ? 9500, 9500. சரியா? கேமராலாம் அருமையாக இருக்குது. மொபைலும் தரமாக இருக்குது. ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா 9500. ஜூம் கேமரா, எல்லா கேமராவும் நல்லா இருக்குது. பஸ் மொபைலை பொறுத்த வரைக்கும் ஓகே. நம்ம வாங்குகிற விலைக்கு ஏற்ற மாதிரி தானே பொருள் இருக்கும். ஆனால் நம்ம 40,000 கொடுத்து வாங்க போகிறதில்ல. வெறும் 11 எவ்வளோ? 9500. ஸோ அதுக்கு தக்கனதாக இருக்கும். சரியா? அதனால் புரிஞ்சு வாங்கிக்கணும். 12 GB ரேமு, 256. ஒரு காலத்தில் S21 அல்ட்ரான்றது பெரிய மொபைலு. 140 உள்ள வந்த ஃபோன் தான். 1,40,000. 2 ஃபோன் இருக்குது. 2 ஸ்ட்ராட்டஜி ஒரே மாதிரி தான். சரியா? ஒன்றும் வித்தியாசம்லாம் இல்லை. இது வேணாலும் இதை எடுத்துக்கோங்க, அது வேணாலும் அதை எடுத்துக்கோங்க. என்ன, இது பேக் டோர் உடையாமல் இருக்குது. இது பேக் டோர் உடஞ்சிருக்கு, அது பேக் டோர் உடையாமல் இருக்குது. ரெண்டாவது ஆன் ஆஃப் பட்டன் இல்லை, இதில் இருக்குது. சரியா? 9500.